Zombie apocalypse. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான எஃபர்ட்டில் உங்களோட ஃபோட்டோ வச்சு எப்படி ஈஸியாக வந்துட்டு ஒரு ஸ்டேட்டஸ் வந்துட்டு மேக் பண்ணுறது அப்படின்ட்டு தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லேயும் ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போகலாம். தென் இந்த எடிட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அலைட் மோஷன் ஆப்பில் தான் வந்துட்டு பண்ண போகிறோம். ஸோ இந்த எடிட்க்கு தேவையான பீட் மார்க் ப்ரீசெட்டும் தென் ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டும் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டேரெக்டாக வந்துட்டு அலைட் மோஷனில் போயிடும். ஜஸ்ட்டு இம்போர்ட் அப்படின்றத கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்ட் வந்துட்டு இம்போர்ட் ஆகிடும். ஸோ இம்போர்ட் பண்ணிக்கிட்டு அந்த ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் இந்த எடிட்டில் எதுனா உங்களுக்கு டவுட் அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு உங்களோட டவுட்ஸ் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அலைட் மோஷன் ஆப் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்குது இல்லையா. ஸோ நீங்கள் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் ப்ரீசெட் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த பிளேஸில் தான் வந்துட்டு நமக்கு இருக்கும். ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு நான் இதில் வந்துட்டு எஃபர்ட்ஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருப்பேன். தென் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு 2 இமேஜ் கொடுத்துருப்பேன். தென் வந்துட்டு இதில் பீட் மார்க்லாம் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களோட ஃபோட்டோ வச்சு எப்படி ஈஸியாக வந்துட்டு எடிட் பண்ணுறது அப்படின்ட்டு தான் இன்றைக்கி நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களோட ஃபோட்டோ வச்சு நீங்களும் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு வீடியோ வந்துட்டு மேக் பண்ணலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்துட்டு பேக்ரவுண்டும் தென் மேலே வந்துட்டு இமேஜ் அப்படின்ட்டு 2 லேயர் வந்துட்டு கொடுத்துருப்பேன். தென் அதுக்கடுத்து வந்துட்டு எம்டியாக இருக்கும். ஸோ அந்த பிளேஸ்லலாம் வந்துட்டு நம்ம ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ எப்படி வந்துட்டு இதில் வந்துட்டு எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம எஃபர்ட்ஸ்லாம் வந்துட்டு எப்படி காப்பி பண்ணுறது எப்படி பேஸ்ட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு 2.25 செகண்டில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ப்ளஸ் ஐக்கான் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மீடியா அப்படின்ட்டு செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபோனில் இருக்க ஃபோல்டர்லாம் வந்து லைனாக ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் வந்துட்டு உங்களோட இமேஜஸ் வந்துட்டு எந்த பிளேஸில் வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த ஃபோல்டரை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துட்டு இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்றது கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு 3rd ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி லைட்டாக வந்துட்டு ஜூம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ஜூம் ஆகிடும். தென் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக வந்துட்டு சென்டராக வந்துட்டு அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஏரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்க நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் போயிடும். அப்போ வந்துட்டு 3rd ஆப்ஷன் கிளிக் பண்ணி வந்துட்டு இந்த மாதிரி இமேஜ் வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு இமேஜுக்கு வந்துட்டு நம்ம எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எண்டு வரைக்கும் வந்துட்டு இமேஜஸ்லாம் வந்துட்டு லைனாக வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு லைனாக வந்துட்டு எண்டு வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. 2 லேயர் கொடுத்துருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த லேயரில் வந்துட்டு எப்படி இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் அப்படின்ட்டு நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டார் ஐக்கான் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஸ் இருக்கும். அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஆட் ஆகிடும். அகைன் வந்துட்டு இமேஜ் அப்படின்ட்டு மேலே கொடுத்துருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேக்ரவுண்டுக்கு என்ன பண்ணமோ அதே தான் வந்துட்டு பண்ண போகிறோம். அகைன் கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு ஸ்டார் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு சேம் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன இமேஜ் ஆட் பண்ணிங்களோ அதே இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு நமக்கு இமேஜஸ் வந்துட்டு ஆட் ஆகிடும். ஸோ இதில் வந்துட்டு எஃபர்ட்ஸ்லாம் வந்துட்டு நான் ஆட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் எஃபர்ட்ஸ் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணியிருக்க இமேஜஸ்க்கு தான் வந்துட்டு எஃபர்ட்ஸ்லாம் வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நான் ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசெட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க.
இதில் வந்துட்டு நான் 2 எஃபர்ட் கொடுத்துருப்பேன், தென் சிசி எஃபர்ட் கொடுத்துருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க எஃபர்ட்டை வந்துட்டு ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டில் இருக்க எஃபர்ட்டை வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஆரோ மார்க் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி லேயர் வந்துட்டு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருந்த அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு 2.25 செகண்டில் செட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண லேயரை வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த இமேஜ் வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதே பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேஸ்ட் ஸ்டைல் அப்படின்ட்டு 5th ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் மட்டும், ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு பேஸ்ட்டுன்றது கொடுத்துருங்க. ஸோ கரெக்டாக வந்துட்டு நமக்கு பேஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த எஃபோர்ட் வந்துட்டு நீங்கள் எதுக்கெலாம் பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ பீட் மார்க் வந்துட்டு கம்மியாக நம்ம ஆட் பண்ணியிருக்க இமேஜஸ்க்கு மட்டும் வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த செகண்ட் இமேஜ் வந்துட்டு பீட் மார்க் கம்மியாக இருக்கு இல்லையா, ஸோ ஃபஸ்ட் இமேஜுக்கு பேஸ்ட் பண்ணமோ அதே மாதிரி வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஸ்டைலில் போயிட்டு ஜஸ்ட்டு பேஸ்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த எஃபோர்ட்லாம் வந்துட்டு பேஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கரெக்டாக வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டேன். நீங்களும் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு நான் செகண்டாக வந்துட்டு ஒரு எஃபோர்ட் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த எஃபோர்ட்டை வந்துட்டு இப்போ காப்பி பண்ணிக்கலாம். அந்த எஃபோர்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்துட்டு காப்பி லேயர் வந்துட்டு பண்ணிக்கோங்க. அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அகைன் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்துட்டு நான் லென்த்தாக வந்துட்டு டியூரேஷன் வந்துட்டு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜுக்கெலாம் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த செகண்ட் எஃபோர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு அகைன் வந்துட்டு செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இமேஜ் வந்துட்டு டியூரேஷன் லென்த்தாக இருக்கு இல்லையா, ஸோ இந்த இமேஜ் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேஸ்ட் ஸ்டைல் அப்படின்னு காமிக்கும். ஜஸ்ட் கலர் அண்ட் ஃபில் மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு பேஸ்ட்டுன்றது கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இமேஜ் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகி வந்துச்சு அப்படின்னா மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போஷன் ஏரியான்றது கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும். ஸோ இமேஜோட டியூரேஷன் அதிகமாக இருக்க இமேஜெல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ண மாதிரி கரெக்டாக வந்துட்டு பேஸ்ட் ஸ்டைல் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீடியோட எண்டு வரைக்கும் வந்துட்டு நம்ம எஃபர்ட்ஸ்லாம் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு எல்லா இமேஜஸ்க்குமே வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம். அகைன் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு நான் சிசி கொடுத்துருப்பேன். ஸோ இந்த 4 லேயரையும் வந்துட்டு காப்பி பண்ணிக்க போகிறோம். ஸோ கரெக்டாக வந்துட்டு அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு நேராக இருக்க ஐ மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா இது மாதிரி செலக்ட் ஆகிடும். செலக்ட் பண்ணதும் இந்த மாதிரி வந்துட்டு அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி 4 லேயர்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருந்த அந்த பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பீட் மார்க் ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதே பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு 4 லேயர்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் கொடுத்துருக்க சிசிலாம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு பேஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை வந்துட்டு நம்ம எல்லா ஃபோட்டோஸ்க்கும் வந்துட்டு நம்ம ட்ராக் பண்ணோம் இல்லையா, கரெக்டாக வந்துட்டு வீடியோட எண்டு வரைக்கும் போய்க்கோங்க. ஸோ போயிட்டு இந்த 4 ரெக்டாங்கிள் ஷேப்பையும் அகைன் வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் காமிக்கும். அதில் வந்துட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இந்த சிசி வந்துட்டு எல்லா ஃபோட்டோஸ்லேயும் வந்துட்டு கரெக்டாக எண்டு வரைக்கும் வந்துட்டு அப்ளை ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரி நம்ம வந்துட்டு மேக் பண்ணியாச்சு. ஸோ வீடியோ வந்துட்டு இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங் ஐக்கான் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு 720 or 1080 வந்துட்டு செட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு ஃப்ரேம் ரேட் குவாலிட்டி எல்லாம் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. கீழே வந்துட்டு எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஜெக்ட் வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வந்து நம்ம சேனலில் கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.